ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் டேட்டு 9/5/2025 29/5/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 2025 கொடுத்துருக்காங்க. அது வந்து தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் என்ன சுச்சுவேஷனாக்கா வந்து கண்டிப்பாக மாற்றலாம், பர்மனெண்ட். ஸோ அது இப்போ டெம்பரரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. வேக்கன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் நமக்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 120 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 120 வேக்கன்சி எஸ்சி பார்த்தீங்கன்னாக்கா 18 வேக்கன்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி, ஓபிசி பார்த்தீங்கன்னா 32 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சி, ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 49 வேக்கன்சி, 120 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிடபிள்யூ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பேக்லாக் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க 31 வேகன்சி. அதுலேயும் பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் எலிஜிபிள் இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான கண் பார்வை திறன், காது கேட்கும் திறன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகேப்பாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து என்னென்ன பர்சன்டேஜில் இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், இவ்வளோ கட் ஆஃப், இவ்வளோ அவுட் ஆஃப் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து இன்டர்வியூ கன்செப்ட் பார்த்தீங்கன்னா 50 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் வந்து 170 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 70-50 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அக்ராஸ் சென்டர் வந்து எல்லாமே டோட்டலாக இந்தியாவில் தான் இருக்கும். உங்களுக்கு வேறு கண்ட்ரி போகாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல கொடுத்தவங்களுக்கு அப்ளை இருக்கணும் அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலாக சேலரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 48,000 ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பே ஸ்கேல் பேசிக் பே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாமுக்கான டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் பேங்கிங் லாங்குவேஜ், நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. 120 மார்க்குக்கு 120 மார்க் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் நடக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா கட்டுற மாதிரியும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் எதுவும் இல்லைன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நமக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னாக்கா 9/5/2025 29/5/2025 நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கான வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் தகுதி இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலையும் இன்ஸ்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.